இங்க போராட்டம் தான்டா வாழ்க்கையே. போராடாம எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைச்ச போல நம்ம கைவிட்டு போகாது. நமக்கு ஒன்று தாத்தனும் பாட்டனும் முப்பாட்டனும் சம்பாரிச்சு வைக்கல. நமக்கு ஒன்று தான் சோறு. இங்க உறங்கி கொண்டு இருந்தால் என்ன ஆகும்? ஒரு கவிதை படிச்சேன், சும்மா இருக்கிற வீட்டுல சிலந்தி கூடு கட்டிடுமா. அப்படி போல்தான் அது போல்தான் வாழ்க்கையும். நீ சும்மா கடந்த நான் கடன் உன்னை சுமந்து கொள்ளும். நம்மள மிடில் கிளாஸ் பசங்க, சாதாரண வீட்டு பசங்க, எல்லாத்தையும் சாதிக்கணும்னா போராடணும். இந்த சாதித்தவர்கள்லாம் இன்னைக்கு அம்பானி அதானி பற்றிலாம் பேசி கொண்டிருக்கோம். இவருடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஒன்னா முப்பாட்டையும் ஆளையா இருப்பான், இல்லை பாட்டையும் ஆளையா இருப்பான். அதன் பிறகு அவர்கள் வந்த வரலாறு என்ன? நம்ம அம்பானி அதானி மாதிரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அந்நாடு செலவுக்கு சம்பாரிச்சே போதும். அதுவே நமக்கு பெருமை தானே. போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை விடியாது. யாருக்கு தான் வலியும் வேதனையும் இல்லை. விலங்குகளுக்கு வலி வேதனை இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியல. சொல்லுவதற்கான அறிவும் ஆற்றலும் இல்லை. ஏன்னா அது 5 அறிவு இல்லையா. மனுஷன் அப்படி இல்லை. கோபங்களை தாபங்களை அடக்கி கொண்டு வாழ்வதற்கான எண்ணங்கள் கிடையாது. மனிதன் கொட்டி விடுவான் கோபத்தையும் ஆதங்கத்தையும். போராட்டம் உண்டுதான், நம் தன்னம்பிக்கை உண்டுதான் நம்மளை தலைநிமிர்த்தும். தன்னம்பிக்கையோட போராடு. இரும்பு கேட்டும் ஒரு நாள் உடையும்.